கெஸ் த மூவி வித் ஒன்லைனர். ஹீரோ வந்து பெங்களூர்ல இருப்பாரு. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். நிறைய அக்கேஷன்ஸ்ல பாப்பாரு, ஆனா பேச முடியாது. ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் போவாரு. அங்க வந்து ஹீரோயின் வந்து அவங்க ரிலேட்டோட வந்து பாம்பே போக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவரு நோ சொல்ல முடியாம அவரும் கூட்டு போயிடுவாரு. அங்க போற வழியில ஹீரோ சைடுல இருந்து வில்லன் தருவாங்க, ஹீரோயின் சைடுல இருந்து வில்லன் சொல்லுவாங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டு கடைசியில அவரு சேர்ந்துருவாங்க. மலையாள படமா? கார்த்தினா ஐயா பையாயா அதான் கார்த்தி போனா எப்படி? ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சின்ன வயசுல அவன் சொந்த ஊர்ல இருப்பான். அந்த ஊரை விட்டு வெளியே போயிடுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஊருக்கு வருவான். ஆனா அந்த ஊருக்கு வர அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஊரு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவனோட மெமரிஸ்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுதான் ஹீரோவோட அப்பா வந்து போலீஸு. ஹீரோவோட அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. ஓகேவா? ஹீரோ வந்து அப்போதுலேருந்து எந்த ஒரு சண்டைக்கும் போக மாட்டான். வர சண்டையும் அதை ரெகுலேட் பண்ணுவான். அவன் லவ் பண்ற எதுவுமே எந்த பொண்ணும் லவ்வே விளங்காது. ஓகேவா? கடைசியில அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிப்பான். அப்பதான் அவனுக்கு புரிய வரும், நம்ம தேடுற பொருள் நம்ம கூடயே இருக்கு. நீ சொல்லனா ஒரு ட்வின் பிரதர்ஸ். அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்துல அவங்க டேலண்டடா இருப்பாங்க. ஆனா அவங்க அனாதை. அவங்க வந்து படிச்சது வந்து ஒரு ட்வின் ஸ்கூல்ல கூட்டு போய் வளர்ப்பாங்க. ஒரு பிரதருக்கு வந்து மூளை வளர்ச்சி கம்மி. அவனுக்கு வந்து இருட்டை பார்த்தா பயம். அது வந்து அவங்க மற்ற ட்வின்ஸ்னா சேர்ந்து பிரதர் இல்லாத டைம்ல அவனை வந்து சாவடிச்சிருவாங்க. இருட்டை காமிச்சு பயமுறுத்தி சாவடிச்சிருவாங்க. அதனால அவன் வந்து அவனோட பிரதர் வந்து நான் அனுபவிச்ச வேதனையை இவங்க ட்வின்ஸும் அனுபவிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவனை ரிவெஞ்ச் எடுப்பான் பெரியவனாயிட்டு. அதான்